கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க தினமும் தூங்கி எழக்கூடிய உங்க சொந்த வீடு ஒரு 5 நட்சத்திர விடுதி மாதிரி பிரம்மாண்டமா இருந்தா எப்படி இருக்கும்? ம் கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இல்லையா? காலையில எழுந்த உடனே ஜன்னல் வழியா ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேக்குது, வீட்டின் நடுவுல இயற்கையான மரங்கள் இருக்கு, அப்புறம் மாலை நேரத்துல வரவேற்பறையில ஒரு மிதமான நெருப்போட கதகதப்பு கிடைக்குது. அதாவது இதெல்லாம் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற காட்சி மாதிரி தோணலாம், ஆனா அதுதான் இல்ல. சரியா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நம்ம மேசையில எந்த தத்துவங்களோ இல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளோ இல்ல. ஆமா, அதுக்கு பதிலா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனத்தோட போர்ட்ஃபோலியோ குறிப்புகளும் அவங்க வடிவமைச்ச சில அட்டகாசமான வீடுகளோட புகைப்படங்களும் தான் நம்மகிட்ட தரவுகளா இருக்கு. ஒரு வீடு அப்படிங்கிறது வெறும் செங்கல் சிமெண்ட் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி எப்படி மனித உணர்வுகளின் சரணாலயமாக மாறுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நாம தொடரோம் இப்போ. இந்த தரவுகளையும் புகைப்படங்களையும் நாம உற்று நோக்கும்போது பாத்தீங்கன்னா, நவீன கட்டிடக்கலை அப்படிங்கிறது வெறும் பார்வைக்கான அழகு மட்டும் இல்ல அப்படிங்கிறது அப்பட்டமா புரியுது. கண்டிப்பா. இந்த வடிவமைப்புகளோட பின்னணியில ரொம்ப ஆழமான ஒரு மனித உளவியல் இருக்கு. நம்ம வாழும் இடத்தோட சுவர்கள், அந்த வெளிச்சம், அப்புறம் காற்றோட்டம், இதெல்லாம் நமது மூளையோட செயல்பாட்டையே மாற்றி அமைக்கக்கூடியவை. அதைத்தான் இந்த தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. சரி, நாம நேரடியாக இந்த வடிவமைப்புக்குள்ளேயே போயிடுவோம். முதல் தரவா நம்மகிட்ட இருக்கிறது இந்த வீட்டின் வெளிப்புற தோற்றம். நீங்களும் இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கணும். சொல்லுங்க. நான் இந்த படத்தை பார்க்கறேன். தட்டையான கூரை அமைப்பு கொண்ட ஒரு 2 அடுக்கு மாடர்ன் வீடு இது. வெளிப்புற சுவர்கள்ல மரமும் அப்புறம் கரடு முரடான கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா, ஒரு வார்ம் லைட்டிங், அதாவது அந்த மிதமான மஞ்சள் நிற விளக்குகள் வீட்டின் முகப்பையே அழகா ஒளிரச் செய்யுது. அதேதான். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பா அந்த கார் நிறுத்தும் இடத்துல கம்பீரமா நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த 2 கருப்பு நிற BMW கார்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, பாரம்பரியமா வீட்டின் சுவர்கள் வெளியுலகத்திலிருந்து நம்மை மறைத்துக் கொள்ளும் ஒரு அரணாகவே பார்க்கப்பட்டது இல்லையா? ஆமா, அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த நவீன வீட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ணாடிகளை வச்சு வீட்டின் முகப்பையே திறந்த வெளி போல வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் போல இருக்கு எனக்கு பார்க்க. அருமையான ஒரு ஒப்பீடு இது. எதையும் மறைக்காம வெளியுலகத்தோடு நேரடியா தொடர்பு கொள்ளும் ஒரு கட்டமைப்பு. ஒரு கச்சிதமாக தைக்கப்பட்ட ஒரு விலையுறந்த சூட் போல இருக்கு. ஆனா எதற்காக இந்த அதீத வெளிப்படைத்தன்மை? நீங்க சொன்ன அந்த ஓபன் சோர்ஸ் ஒப்பீடு மிக சரியானது. ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கை முறை கடந்த 100 ஆண்டுகள்ல பெருமளவு மாறிடுச்சு. சரி. முந்தைய காலங்கள்ல பாதுகாப்பிற்காக நமக்கு தடிமனான சுவர்கள் தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது தொழில்நுட்பம் சார்ந்ததா மாறிடுச்சு. ஓ, சிசிடிவி, அலாரம் அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, அதேதான். அதனால கட்டிடக்கலையில இந்த கண்ணாடிகளும் நேரான வடிவியல் கோடுகளும் ஒரு விதமான உளவியல் சுதந்திரத்தை கொடுக்குது. மூளைக்கு எப்போதுமே அதிகப்படியான பொருட்கள், வளைவுகள்லாம் இருந்தா அது ஒரு காக்னிட்டிவ் லோட். காக்னிட்டிவ் லோட்னா? ஓஹோ, நீங்க நேர்த்தி அப்படின்னு சொல்றத கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த வடிவமைப்பில் உள்ள அந்த விளக்குகளும் வெளியே நிக்கிற அந்த கார்களும் கூட ஒரு வகையான உளவியல் தந்திரம் தானா? நிச்சயமா. ஒரு பார்வையாளர் அந்த வீட்டை பார்க்கும் முதல் நொடியிலேயே அந்த வீட்டு உரிமையாளரோட அதிகாரத்தையும் அவரோட ரசனையையும் அது கடத்தணும் அப்படின்னு வடிவமைப்பாளர்கள் நினைக்கிறாங்க. இப்போ புரியுது. அந்த மிதமான மஞ்சள் நிற விளக்குகள் மனித மூளைக்கு ஆதி காலத்துல குகைகள்ல எரிக்கப்பட்ட நெருப்போட பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. அதே சமயம் அந்த கரடுமுரடான கற்களும் மர வேலைப்பாடுகளும் வீட்டை பூமிக்கு நெருக்கமா காட்டுது. வாவ், நவீனத்துவமும் இயற்கையோட முரட்டுத்தனமும் கலந்த ஒரு அபாரமான உளவியல் கலவை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், 100க்கு 100 உண்மை. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இந்த தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாத்தான் இருக்கு. ஆனா வீட்டின் கதவுகளை திறந்து உள்ளே வரும்போது இருக்கிற அமைப்பை பார்த்தா எனக்கு சற்று சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவங்களோட தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, வீட்டின் மையப்பகுதியில ஒரு பெரிய முற்றம் இருக்கு. இன்டீரியர் கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முற்றத்தோட நடுவே ஒரு பனைமரம், அதைச் சுற்றி ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு அமைப்பு. ஆமாம். சுவர்களை பார்த்தா முழுவதுமா செங்குத்தான தோட்டம், அதாவது வெர்டிக்கல் கிரீன் வால்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு புறம் கண்ணாடி கைப்பிடிகள் கொண்ட மரத்தாலான படிக்கட்டுகள், அதுக்கு கீழே மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லப்படுற அகலமான இலைகளை கொண்ட செடிகள் வச்சிருக்காங்க. ஆமாம்,
இதத்தான் நாம பயோஃபிலிக் வடிவமைப்பு அப்படின்னு சொல்றோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்டை பார்க்கும்போது இது செங்கல் சிமெண்டால் ஆனது போல தெரியல. இதுக்குன்னு ஒரு தனி நுரையீரல் இருந்து அது சுவாசிப்பது போல நான் உணர்றேன். ஆனா வீட்டின் நடுவே இப்படி ஒரு மரமும் நீர்வீழ்ச்சியும் இருந்தா அது கொசுக்கள் உற்பத்தியாகிற இடமா மாறிடாதா? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு சாதாரண சந்தேகம்தான். ஆமா, சுவர்கள்ல ஈரப்பதம் ஏற்பட்டு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குமே. இயற்கையை வீட்டிற்குள்ள கொண்டு வருவது கேட்பதற்கு நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறையில இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? நீங்க கேக்குறது ஒரு மிக நியாயமான கேள்வி. பலருக்கும் இந்த பயோஃபிலிக் வடிவமைப்பு அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே இந்த நடைமுறை சிக்கல்கள் தான் ஞாபகம் வரும். ஆனா நவீன கட்டிடக்கலை இங்குதான் அறிவியலோட கைகோர்க்குது. எப்படி சொல்றீங்க? இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட குறிப்புகளை பார்த்தா அவங்க வெறுமனே ஒரு மரத்தை நட்டு வைக்கல. இதற்கென பிரத்யேகமான மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல், அதாவது நுண்ணிய தட்பவெப்ப கட்டுப்பாட்டு அமைப்புகளை நிறுவுறாங்க. ஓஹோ! நீர்வீழ்ச்சியில உள்ள தண்ணீர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு சுழற்சி முறையில ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால கொசுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஆமாம். அதே போல காற்றோட்ட அமைப்புகள் அந்த இடத்தோட ஈரப்பதத்தை மிக துல்லியமா கட்டுப்படுத்துது. அந்த மான்ஸ்ட்ரா செடிகள் கூட வெறும் அழகுக்காக வைக்கப்படல. வேற எதுக்காக வச்சிருக்காங்க? அவை நேரடி சூரிய ஒளி இல்லாமலேயே வளரக்கூடியவை. அது மட்டும் இல்லாம அவை வீட்டுக்குள்ள இருக்கும் காற்றோட தரத்தை இயற்கையாகவே மேம்படுத்தும் திறன் கொண்டவை. அப்படி என்றால் இது வெறும் அலங்காரம் அல்ல, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த இயற்கை அமைப்பு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், கச்சிதமா சொன்னீங்க. சரி, அந்த நடைமுறை சிக்கல்களை தாண்டி மனிதர்களுக்கு இதனால என்ன பெரிய பயன்? வீட்டின் நடுவே ஒரு பனைமரம் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் நடந்துவிட போகுது? உயிரியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ரொம்ப பெரிய மாற்றம் நடக்கும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில இந்த காங்கிரீட் சுவர்களுக்குள்ள வாழ பிறந்தவர்கள் அல்ல. ஆமா, நம்ம காட்டுல தானே வந்தோம். சரியா சொன்னீங்க. நாம இயற்கையோடு இணைந்தே பரிணாமம் அடைஞ்சோம். நமது மூளை இயற்கையான மரங்களின் வடிவங்களையும் நீரின் சத்தத்தையும் உணரும்போது பாத்தீங்கன்னா அது தானாக கார்டிசால் எனப்படும் மன அழுத்த ஹார்மோனின் உற்பத்தியை குறைக்குது. வாவ், நிஜமாவா? ஆமா. பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு நமது உடல் ஒரு ஓய்வு நிலைக்கு செல்லுது. அந்த கண்ணாடி படிக்கட்டுகள் வழியா வர்ற வெளிச்சம் நமது தூக்க சுழற்சிய, அதாவது சர்க்காடியன் ரிதத்தை சீராக்குது. வீட்டின் இதய துடிப்பையே இது மாற்றி அமைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்பவே கடினமா இருக்கு. கட்டிடக்கலை நம்முடைய ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். சரி, இப்போ இயற்கையோடு ஒன்றிவிட்டோம். அடுத்து மனிதர்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு வருவோம். சமையலறை மற்றும் வரவேற்பறை. ஆமா, இவங்க போர்ட்ஃபோலியோவில் உள்ள வரவேற்பறை படத்தை பார்க்கறேன். ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி, அதோட பின்னாடியில ஒரு அற்புதமான பளிங்கக்கல் சுவர், அதாவது மார்பிள். ஆமா, ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு கீழே மிக நீளமான ஒரு நவீன நெருப்பமைப்பு, ஒரு லீனியர் ஃபயர் பிளேஸ் இருக்கு. அங்க ஒரு பெரிய எல் வடிவ சொகுசு சோஃபா, மேல ஒரு பிரம்மாண்டமான சரவிளக்கு. அப்படியே சமையலறை பக்கம் போனா நடுவுல ஒரு பெரிய வெள்ளை நிற பளிங்குக்கல் தீவு, அதாவது மார்பிள் ஐலண்ட். அதை சுற்றி தங்க நிற நாற்காலிகள், அடர் நிற மர அலமாரிகள். இது எல்லாவற்றை விட என் கண்ணை உறுத்துறது என்னது அது? மதுபான பாட்டில்களே அடுக்கி வைக்க பிரத்யேகமா ஒளியூட்டப்பட்ட ஒரு பெரிய கண்ணாடி அலமாரி, கிளாஸ் வைன் டிஸ்ப்ளே. நான் இங்கே ஒரு வாதத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த சமையலறைய பார்த்தா இங்க வெங்காயம் நறுக்கி கடுகு தாளித்து சமைக்கலாம் அப்படின்னே எனக்கு தோணல. இது ஏதோ ஒரு ஆடம்பரமான ஓய்வறை, ஒரு ஹை அண்ட் லவுஞ்ச் போல இருக்கு. புரியுது. இங்கே அதிகப்படியான புகை வந்தா வீடு என்ன ஆகிறது? சமையலறைகள் இப்போ தங்களுடைய அடிப்படை நோக்கத்தையே மறந்துடுச்சா? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா சமையலறைகள் தங்கள் நோக்கத்தை மறக்கல. மாறாக அவை ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பரிணாம வளர்ச்சியா? எப்படி? ஒரு காலத்துல சமையலறை அப்படிங்கிறது வீட்டின் பின்பக்கம், பிறர் பார்வைக்கு தெரியாம அதிக புகையோட பெரும்பாலும் பெண்கள் மட்டுமே புழங்கும் ஒரு வேலை செய்யும் இடமாக மட்டுமே இருந்தது இல்லையா? ஆமாம், அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சமூகத்துல ஏற்பட்ட மாற்றங்களால அது வெறும் சமைக்கும் இடம் மட்டும் இல்ல, அது வீட்டின் சமூக மையமா மாறிடுச்சு. நீங்க கேட்ட அந்த புகை பிரச்சனைக்கு இப்போ நவீன சமையலறைகள்ல டவுன் டிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த காற்றோட்ட அமைப்புகள் பயன்படுத்தப்படுது. ஓஹோ, அப்படின்னா என்ன பண்ணும் அது?
அவை புகைய மேல பரவ விடாம அடுப்பிற்கு கீழாகவே உறிஞ்சி வெளியேற்றிடும். அது சரி, தொழில்நுட்பம் புகைய சமாளிச்சு விடும். ஆனா சமையலறைய ஏன் இவ்ளோ ஆடம்பரமா ஒரு வரவேற்பறை போல வடிவமைக்கணும்? ஏன்னா இன்னைக்கு சமையல் அப்படிங்கிறது ஒரு வேலை மட்டும் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். விருந்தினர்கள் வரும்போது அந்த பளிங்குக்கல் தீவை சுற்றி அமர்ந்து சமைத்து கொண்டே பேசுவதற்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கு. சரிதான். நீங்க குறிப்பிட்ட அந்த மதுபானங்களை அடுக்கி வைக்கும் பெரிய கண்ணாடி அலமாரியை எடுத்துக்கோங்க. அது வெறும் ஒரு சேமிப்பிடம் கிடையாது, அது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அதாவது ஒரு உரையாடலை தொடங்கும் கருவியா செயல்படுது. ஓ, இத பார்த்த உடனே எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். அதே போல வரவேற்பறையில உள்ள அந்த நவீன நெருப்பமைப்பு, இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் தந்திரம். நெருப்பமைப்பில் என்ன உளவியல் இருக்கு? அது வெறும் குளிர்காக வைக்கிறது தானோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல, பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல மனிதர்கள் நெருப்பை சுற்றி அமர்ந்துதான் சமூகமா மாறினாங்க, கதைகளை பேசினாங்க. அந்த நெருப்பு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. ஆமாம். அதே பழங்கால உணர்வை மூளைக்கு மீண்டும் நினைவூட்டவே அந்த நெருப்பமைப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. மேல இருக்கும் அந்த பெரிய டெலிவிஷன் திரையிலிருந்து வர டிஜிட்டல் ஒளிக்கும் கீழே எரியும் அந்த உண்மையான நெருப்பின் அசைவிற்கும் இடையே ஒரு முரண்பாடு இருக்கு. வாவ். பளிங்கு கல்லோட குளிர்ச்சியும் நெருப்பின் வெப்பமும் அங்கே ஒரு சமநிலையை ஏற்படுத்துது. இது மனிதர்களை அந்த இடத்திலே கட்டி போடும் ஒரு காந்தம் போன்றது. ஆஹா, குளிர்ச்சியும் வெப்பமும் டிஜிட்டல் உலகமும் ஆதிகால நெருப்பும், இது மிகச்சிறந்த ஒரு முரண்பாடு. முரண்பாடுகளை பத்தி பேசும்போதே இவங்களோட அடுத்த கட்ட வடிவமைப்பிற்கு நாம கட்டாயம் செல்லணும். ஆமாம், தனிப்பட்ட ஓய்விடங்கள், அதாவது படுக்கையறை மற்றும் குளியலறை. அதேதான். படுக்கையறையில் உள்ள அந்த மரம் மற்றும் பளிங்குக்கல் சுவர்கள் மனதை ரொம்ப அமைதிப்படுத்துது. பால்கனி வழியா அந்தி நேரத்து வெளிச்சம் தெரியுது. ஆனா என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியதும் நான் கடுமையா விமர்சிக்க நினைப்பதும் இவங்களோட குளியலறை மற்றும் வெளிப்புற நீச்சல் குளத்தோட அமைப்பு தான். ஏன் அதுல அப்படி என்ன விமர்சனம் உங்களுக்கு? இவங்களோட வரைபடத்தை பாருங்க. வெளிப்புறத்துல ஒரு பிரம்மாண்டமான விளிம்பற்ற நீச்சல் குளம், அதாவது ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருக்கு. அதை சுற்றி பனைமரங்கள். இது ரொம்ப அருமை. சரி. ஆனா அந்த நீச்சல் குளத்தின் அருகிலேயே ஒட்டியார் போல ஒரு வட்ட வடிவ நெருப்பு குண்டம் அமைக்கப்பட்டிருக்கு, ஃபயர் பிட். அதைச் சுற்றி சொகுசான இருக்கைகள், நீரும் நெருப்பும் அருகருகே. ஆமாம். இது முரண்பாடா இருந்தாலும் பார்ப்பதற்கு ஒரு விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு போலவோ அல்லது இடத்தை வீணடைப்பது போலவோ எனக்கு தோணுது. ஏன் இந்த இரண்டு எதிர்த்துருவங்களை அருகருகே வைக்கணும்? இது ஆடம்பரத்தோட உச்சமா? இதுதான் கட்டிடக்கலையில சென்சரி கான்ட்ராஸ்ட், அதாவது உணர்வு முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி இது விபத்து நடக்கும் இடமல்ல, மாறாக மனித மூளைய முழுமையா நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும் ஒரு தந்திரம். இப்படி நீரும் நெருப்பும் மனிதர்களின் ஆழமான உணர்வுகளை தூண்டும் இரண்டு எதிர்த்துருவங்கள். தண்ணீரோட மென்மையான சலசலப்பும் நெருப்போட படபடப்பும் மூளைக்கு ஒரே நேரத்துல அமைதியையும் லேசான எச்சரிக்கை உணர்வையும் தருது. ஓ, அப்படியா? ஆமா, நம்ம நம்முடைய டிஜிட்டல் திரைகள்ல மூழ்கி ஒரு விதமான மரத்துப்போன நிலையில இருக்கோம். இப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது வெப்பநிலையோட முரண்பாடு நமது நரம்பு மண்டலத்தை தட்டி எழுப்புது. இது அந்த இடத்தோட மதிப்பை பல மடங்கு உயர்த்தி ஒரு விதமான பிரமிப்பை ஏற்படுத்துது. ஓஹோ, நமது மரத்து போன நரம்புகளை தட்டி எழுப்பவே இந்த முரண்பாடு பயன்படுதா? சரி. அதே போல அந்த குளியலறையில ஒரு நீள்வட்ட வடிவ தொட்டி, ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஓவல் டப், அது மையத்துல ஏதோ ஒரு அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டுள்ள சிற்பம் போல தனியா வைக்கப்பட்டிருக்கே. ஆமா. வழக்கமா அத ஒரு ஓரத்துல சுவரோடு ஒட்டிதானே வைப்பாங்க. அதுல இரட்டை வாஷ் பேசின்கள் கொண்ட மர அலமாரி வேற இருக்கு. அதுதான் பாரம்பரிய முறை. ஆனா இது ஒரு உணர்ச்சிகளுக்கான சரணாலயம். அந்த தனித்த தொட்டி அதை சுற்றியுள்ள திறந்த வெளியோடு ஒரு விடுதலை உணர்வை தருது. சரி. அத ஒரு மூலையில வைக்கும்போது அது வெறும் உடலை சுத்தம் செய்யும் ஒரு உபகரணமா மட்டுமே சுருங்கிடுது. ஆனா அறையின் மையத்துல ஒரு சிற்பம் போல வைக்கும்போது அது ஒரு தியான மையமா மாறுது. கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. வெப்பமண்டல செடிகளை பார்க்கும் வகையிலான அந்த பெரிய கண்ணாடி சாளரம் இயற்கையோட உங்களை இணைக்குது. இது வெறுமனே ஒரு தங்குமிடம் அல்ல, இது மனிதர்களோட உணர்ச்சிகளை புதுப்பிக்கும், நாள் முழுவதுமான சோர்வை நீக்கும் ஒரு தனி பிரபஞ்சம். ஒரு உணர்ச்சிகளுக்கான தனி பிரபஞ்சம். கேட்பதற்கே மிக அற்புதமா இருக்கு. நாம இவ்ளோ நேரம் இந்த நுணுக்கமான உளவியலையும் கட்டிடக்கலை அறிவியலையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஒரு காகிதத்துல வரைஞ்சிட்டு போறது ரொம்ப எளிது. கண்டிப்பா. இதெல்லாம் நிஜத்துல எப்படி சாத்தியப்படுத்துவது?
ஒரு வீட்டின் நடுவே மரத்தை வளர்ப்பதும் கண்ணாடிகளை சுவர்களாக மாற்றுவதும் நீரும் நெருப்பும் ஒன்றாக இருக்கும்படி வடிவமைப்பதும் மிக கடினமான ஒரு பொறியியல் சவால் இல்லையா? ஆமாம், பெரிய சவால்தான். எவருக்கும் நிச்சயமா வரும். 100% அந்த கேள்வி வரும். ஏன்னா தத்துவங்கள் பேசுவது எளிது. அது செங்கல்லையும் சிமெண்ட்லையும் வடித்து பொறியியல் சிக்கல்களை தீர்த்து நிஜமாக்குவது ரொம்ப கடினம். ஆமாம். ஆனா இன்றைய விவாதத்துல நாம ஆராய்ந்த இந்த தரவுகளும் குறிப்புகளும் இந்த அதீத வடிவமைப்புகளும் வெறும் கற்பனை அல்ல. இதையெல்லாம் நிஜமாகவே கட்டியெழுப்பும் வல்லமை கொண்டவர்கள்தான் இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம். ஓ, இவங்க வெறும் டிசைனர்ஸ் மட்டும் இல்லையா? இல்ல, இவங்களோட போர்ட்ஃபோலியோ குறிப்புகளை படிக்கும்போது அவங்க வெறும் கட்டிடக் கலைஞர்களாக மட்டும் செயல்படாமல் உளவியலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் இயற்கை வள நிபுணர்களோடு இணைந்து இந்த வீடுகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அப்படியென்றால் இந்த ஆழமான உளவியல் மற்றும் கட்டிடக்கலை அறிவியலை நிஜமான வீடுகளாக மாற்றும் நிபுணத்துவம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது வெறும் கோட்பாடு அல்ல, இது நிஜம். அப்போ யாராவது இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிகளுக்கான சரணாலயத்தை உருவாக்கிக்க விரும்புனா இந்த தரவுகளின் மூலாதாரமான ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தை எப்படி தொடர்பு கொள்வது? அதை நான் கட்டாயம் பகிரணும். நீங்க இவ்ளோ நேரம் கேட்ட இந்த மாயாஜாலங்களை உங்க சொந்த வீடா மாத்த விரும்புனா நீங்க ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தை மிக எளிதாக தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட தொடர்பு எண் இருக்கா? ஆமா, அவங்களுடைய தொடர்பு எண் மற்றும் வாட்ஸ்அப் எண் பாத்தீங்கன்னா +91 787166 5841. மீண்டும் சொல்றேன், +91 787166 5841. சரி. அல்லது dreamupworks@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். கட்டிடக்கலை நுணுக்கங்களை நிஜமாகவே ஒருவரோட வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான ஒரு நேரடி வழி இவங்களோட இந்த தொடர்பு விவரங்கள் தான். மிகச் சிறப்பான தகவல்கள். நாம இன்றைய விரிவான விவாதத்தோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசிய இந்த தரவுகள்ல இருந்து ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. என்னது அது? ஒரு நவீன வீடு அப்படிங்கிறது வெறும் கான்கிரீட்டாலும் இரும்பு கம்பிகளாலும் கட்டப்படும் ஒரு சாதாரண தங்குமிடம் இல்ல. அது மனிதர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயோஃபிலிக் முற்றம், உரையாடலை தொடங்கும் சமூக மையமான சமையலறை, உணர்ச்சிகளுக்கான சரணாலயமாக விளங்கும் குளியலறை என மனித வாழ்க்கையின் தரத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முழுமையான உயிரோட்டமுள்ள கட்டமைப்பு. ரொம்ப சரியா சொன்னீங்க. வெளிச்சம், மரங்கள், நீர் மற்றும் நெருப்பு என அனைத்தையும் மனிதர்களின் மனநலனுக்காக மிக நுணுக்கமா பயன்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு. உண்மைதான். மனிதர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, அவங்களோட ஆழமான உளவியல் தேவைகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுகொண்டு அதை ஒரு பௌதிக வடிவமா மாற்றும் வித்தை தான் இந்த நவீன கட்டிடக்கலையோட வெற்றி. மிக நேர்த்தியா தொகுத்துட்டீங்க. இந்த விவாதத்தை முடிப்பதற்கு முன் நான் உங்களிடம், அதாவது இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம பார்த்த இந்த வீட்டின் வடிவமைப்புகள் எல்லாமே நம்மை ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு செல்லுது. ஆனா சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. நமது வீடுகள் ஒரு 5 நட்சத்திர விடுதிக்கு நிகரான அனைத்து வசதிகளுடனும், இயற்கையுடனும், நீர்வீழ்ச்சியுடனும், பொழுதுபோக்கு அம்சங்களுடனும் இப்படி முழுமையான ஒரு தனி உலகமாகவே மாறிட்டா நாம வெளியே செல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாம போயிடுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த அதீத ஆடம்பரமும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் வீட்டிற்குள்ளேயே கிடைத்துவிடும் அப்படிங்கிற வசதியும் வெளி உலகத்துடனான நமது தொடர்பை, சக மனிதர்களுடனான நமது சமூக உறவை எதிர்காலத்துல எப்படி மாற்றப் போகுது? இது ஒரு சொர்க்கமா அல்லது நம்மை நாமே அடைத்துக் கொள்ளும் ஒரு தங்கக் கூண்டா? இதை பற்றி சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் சந்திப்போம்.